எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சித் சக்தி விலாஸுங்கிற புக்கில் 23வது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சுவாமி முக்தானந்தா கொடுத்துருக்க ஹெட்டிங் என்ன தெரியுமா? த ப்ளூ பேர்ல். ப்ளூனா நீல கலர், பேர்ல்னா முத்து. அப்போ இது அடுத்த ஸ்டேஜ், அவரோட மெடிடேஷனில் அடுத்த ஸ்டேஜ். அது என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போது ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் பண்ண அதில் நிறைய அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. முன்னேறிட்டே வரார். என்ன சொல்லுவாங்களே, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு. அந்த மாதிரி காலையில் செய்கிறாரு, சாயங்காலம் செய்கிறாரு, நைட்டு செய்கிறாரு. இந்த தியானம் செய்ய 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 அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. அப்போது தியானத்தில் இருக்கும்போதே அவரோட உடம்பில் நிறைய தாந்திரிக் மூமெண்ட்ஸ் நடக்குது. தாந்திரிக் மூமெண்ட்ஸ்னால் இந்த யோகா போஸ்டர்லாம் நடக்குது, முத்ராஸ் நடக்குது, பந்தாஸ் நடக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரில் அவருக்கு லைட்டு தெரியுது. ஆர்டர்னால் என்ன? முதல்ல ரெட் லைட்டு, சிகப்பு லைட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை லைட்டு, அதுக்கப்புறம் கருப்பு லைட்டு, அதுக்கப்புறம் நீல லைட். இப்போது அந்த நீல கலருக்கு அப்புறம் ஒரு ப்ளூ பேர்ல் மாதிரி தெரியுது. ப்ளூ பேர்ல்னால் நீல கலரில் ஒரு முத்து மாதிரி தெரியுது. ஓகே, அந்த முத்தை பற்றி இனிமேல் வர்ற சாப்டர்ஸில் நிறைய சொல்கிறாரு. ஆனால் இந்த சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர். அப்போ நானும் நினச்சேன், சரி நீங்களும் நிறைய லாங் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. அதனால் இந்த சாப்டரு இந்த சின்ன வீடியோவில் முடிச்சுக்கிறேன். அப்போது இந்த மாதிரி இந்த லைட்டெல்லாம் மாறி மாறி பார்க்கும்போது அவருக்கு 72,000 நாடிகளும் உடம்பில் இருக்கிறது தெரியுது. அப்புறம் இடையில இந்த மூலாதாரத்தில் வலியை எடுக்குது. இந்த மூலாதாரத்தில் வலி எடுக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, மூலாதாரத்துலேருந்து தானே அந்த சுஷும்னா நாடி ஆரம்பிக்குது. அந்த சுஷும்னா நாடியிலேருந்து சுஷும்னா நாடியை அவர் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு சுஷும்னா நாடியே அவர் கண்ணால் பார்க்குறாரு, எந்த ஞான கண்ணால் பார்க்குறாரு. அது சில்வர் கலரில் கோல்டு மிக்ஸ் பண்ண கலரில் மூலாதாரத்துலேருந்து மேலே வரைக்கும் ஒரு பில்லர் மாதிரி இருக்குது நடுவில். அதாவது ஆஸ்ட்ரல் பாடியில் மூலாதாரத்துலேருந்து கிளம்பி மேலே வரைக்கும் இந்த ஆக்ஞா சக்கரா வரைக்கும் நேராக ஒரு பில்லர் மாதிரி, தூண் மாதிரி நிற்கிது. அது என்ன கலர்? சில்வர் கலர் வித் கோல்டு கலர். அதுதான் சுஷும்னா நாடி, அதுதான் மெயின் நாடி. அப்போ இந்த சுஷும்னா, அந்த மூலாதாரத்தில் பெயின் வரும்போது இந்த சுஷும்னா நாடியிலேருந்து மற்ற எல்லா நாடிகளுக்கும் எனர்ஜி, பிராணன் அப்படியே வைப்ரேஷனாக போகுது. அதாவது பிராணன் இப்படி மூவ் ஆகிறது இவரால் வைப்ரேஷன் முகாந்திரம் தெரியுது. வைப்ரேஷன் மாதிரி இவரால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று ப்ளூ கலருக்கு அப்புறம் ப்ளூ பேர்ல் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்லேருந்து இந்த தம் சைஸ்னால் இந்த பெருவிரல் சைஸுக்கு முட்டை ஷேப்பில், கோழி முட்டை ஷேப்பில் ஒரு பால் ஆஃப் ரேடியன்ஸ், அதாவது நல்ல பிரகாசம் பொருந்திய இந்த பெருவிரல் சைஸில் முட்டை ஷேப்பில் பிரகாசம் பொருந்திய ஒரு பால் ஆஃப் லைட் தெரியுது. அது எங்கேருந்து தெரியுதுன்னா, அதாவது நெஞ்சிலேருந்து அவருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது. அப்போது அவர் என்னமோ பேரெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு உபநிஷத்தில் அப்படி சொல்லியிருக்காரு. அது சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதியிருக்காரு. அது சான்ஸ்கிரிட்டில் படித்தா நமக்கு சரியாக தெரியாது, அதனால் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறத சொல்கிறேன். அதாவது அதில் ஒரு உபநிஷத்தில் அதை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. என்ன வர்ணிச்சிருக்காங்கன்னா, த இன்னர் சோல் ஆல்வேஸ் டுவெல்ஸ். இன்னர் சோல்னால் என்ன? நம்ம ஆத்மா. நம்ம இன்னர் சோல் ஆல்வேஸ் டுவெல்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் மென் ஆஸ் தம் சைஸ்டு பீயிங். அதாவது எல்லாரோட மனசில், எல்லா மனுஷங்களுக்கும் அவங்கவுங்க ஹிருதய பாகத்தில் இந்த மாதிரி பெருவிரல் சைஸில் முட்டை ஷேப்பில் அந்த பயங்கரமான வெளிச்சமுள்ள ஒரு பால் தெரியுது, இருக்குது. அந்த பாலில் தான் நம்ம ஆத்மா இருக்குது அப்படின்னு உபநிஷத்தில் சொல்கிறதா முக்தானந்தா எழுதியிருக்கார். அதாவது
சில உபநிஷத்தில் சொன்னால் அது பொய்யாகாது, கரெக்டு தான். ஆனால் நம்ம ஆத்மா எங்கே இருக்குங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். நம்ம எல்லார் உடம்புலேயும் ஆத்மா இருக்குது, அது ஜீவாத்மான்னு பேர். அது பெரிய ஒரு ஆத்மா, பரமாத்மாவோட ஒரு சின்ன துகள். இது காமன், இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் அதோட லொக்கேஷன் இருக்குல்ல, அது எங்கேங்கிறது சிலவங்க என்ன சொல்கிறாங்க, ஹார்ட்டில் இருக்குங்கிறாங்க. அதுவும் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நெஞ்சை தொட்டு சொல்லு, காட் ப்ராமிஸ், சத்தியமாக இப்படின்னு நம்மளை அறியாமலே கை நெஞ்சில் தான் வருது இல்லையா? ஸோ நெஞ்சில் இருக்கலாம். சிலவங்க என்ன சொல்கிறாங்க, பீனியல் கிளாண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருந்தாலும் சரி, அது ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தை பொறுத்து இருக்கலாம். இப்போது எங்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன், எனக்கு ஆத்ம அனுபூதி கிடைக்கல இது வரைக்கும். இது ராமலிங்க அடிகளார் மாதிரி பெரிய மகான்களுக்கு கிடைக்கிற விஷயம், நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் இல்லை. நமக்கும் கிடைக்கும். எப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாதனை பண்ணால் கிடைக்கும். இப்போ ராமலிங்க அடிகளார் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அப்படின்னு அப்படியே அந்த ஜோதியை பார்த்து கூப்பிட்றாரு, அவரை அறியாமல் கூப்பிட்றாரு. அது என்னது, அவருக்கு இங்கே அந்த அருள் பெருஞ்சோதி கிடச்சிது. ராமலிங்க அடிகளார் நிறைய தடவை அந்த கண்ணாடி பயிற்சி, திராட்டக் பயிற்சி பண்ணுங்க, 3ஆம் கண் நெற்றிக்கண் திறக்கும், அந்த நெற்றிக்கண் வழியாக தான் உங்களோட ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஆத்ம தரிசனம் கிடைக்கிது. அப்போது நம்ம என்ன நினைக்கணும், நம்ம கண்டினியூஸாக சாதனைகள் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நிரந்தரமாக மெடிடேஷனில் ஆல்ஃபா ஸ்டேட்டில் எல்லாம் இருக்கும்போது நமக்கும் அந்த அனுபூதி கிடைக்கும். அதாவது புறப்பற்றுதல்களை எல்லாம் நீக்கி உள்நோக்கி பிரயாணம் பண்ணி நம்ம அகக்கண்களால் நம்மளால் பார்க்க முடியும் போது நமக்கும் நம்ம மனசு ஆத்மாவில் லயிக்கும் போது நமக்கும் நம்ம ஆத்மாவை பார்க்க முடியும். அதுதான் ஆத்மலயம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தியானம் பண்ணுவோம், மற்ற சாதனைகள்லாம் பண்ணுவோம், நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது சின்ன சாப்டர், ஒரே ஒரு பேஜ் தான், அதனால் நானும் இதோடு நிறுத்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எல்லா வீடியோஸும் பார்க்கணும். நம்மளை மாதிரி ஆத்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. எத்தனை பேர் இந்த ஜென்மத்திலே இந்த நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி முக்தி கிடைக்கணுமோ அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. வாழ்க வளம். நன்றி, நமஸ்காரம்.